ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம ஒரு கசப்பான ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா பாகற்காய் பொரியலுங்க. ஆமாங்க, பாகற்காய் பொரியல் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற முறுமுறுன்னு பிடிக்காதவங்க, பாகற்காய் பிடிக்காத கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். நான் இப்போ 2 பாகற்காயை எடுத்து வச்சுருக்கேன். 2 பாகற்காய் நல்லா நல்லா சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் பீஸாக இந்த பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டு நம்ம தண்ணியை நல்லா காய வச்சுருக்குறோம். காய வச்சுட்டு நம்ம 2 பாகற்காயை எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை மஞ்சள் தூள் போட்டு தண்ணியை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம பாகற்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லா 2 காயையுமே நம்ம கட் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை இருக்காது. நம்ம கட் பண்ண உடனே ரவுண்டாக கட் பண்ண உடனே அதில் இருக்கிற விதையை அழகாக பிச்சு எடுக்கலாம். பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் கட் பண்ணியாச்சு. இப்போது அது உள்ளே இருக்கிற விதை எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். அது பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற விதையை இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பீஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கின்னு நம்ம இதை அடுப்பில் காஞ்சின்னு இருக்கிற அடுப்பில் நம்ம இது பாருங்கள், மஞ்சள் தண்ணி இது கொச்சின்னு இருக்குது இல்லையா, அதில் நம்ம இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாகற்காயை நல்லா நம்ம எல்லா பாகற்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, மஞ்சள் தண்ணி, அதில் இதை போட்டுடலாம். ஏன் நம்ம மஞ்சள் தண்ணியில் இதை போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மை எடுத்துடும். நம்ம வேக வைக்கும்போது அந்த பாகற்காயில் இருக்கிற கசப்பு தன்மை இந்த மஞ்சள் தூள் எடுத்துடும். அதனால தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு ஒரு தட்டொன்று எடுத்து தட்டில் நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். பாகற்காயை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாகற்காயை டெய்லி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. சுகர் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட இதை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், இரும்பல் அந்த மாதிரி வரும். பாகற்காய்னாவே கொஞ்சம் ஈரம் தான் இல்லைங்களா. ஆனால் நம்ம இதை எடுத்துக்கணும்னா இது கொஞ்சம் குறையும். இப்போ பாருங்கள், நம்ம மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கின்னு இருக்கிறோம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் அப்புறமா கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் இது பாருங்கள், கொஞ்சமாக நம்ம பாருங்கள் அப்படியே கலந்து விட்டுடலாம். அந்த வெந்திருக்கு இல்லைங்களா, அந்த சூட்டிலே போட்டு கலந்தோம்னா மிளகாத்தூளும் உப்பும் நல்லா கலந்துடும். அதில் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி இது பாருங்கள். அதில் கொஞ்சம் தண்ணியும் இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா கலந்துடும். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். ஆனால் மொறுமொறுன்னு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி கலந்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு தவா சூடு பண்ணி வச்சுருக்கணும் அடுப்பில். அது சூடாயின்னு இருக்குது. இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாத்துலேயுமே படுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தவா சூடாயிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். நல்லா எண்ணெய் காயுது. எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம தவா மேலே வச்சிடலாம், சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நம்ம
அடுக்கி வைக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா இருக்குது பாருங்கள், சூடாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து சாப்பிடும்போது வந்து நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக, கசப்பே இல்லாமல் அழகாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்படி அடுக்கியாச்சு. இப்போ வெந்துன்னு இருக்குது அழகாக. இப்போது வேக வச்சு நம்ம அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போடலாம். வெந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மறுபடியும் அடுத்த சைடு வந்து அப்படியே நம்ம வந்து வேக வைக்கலாம் பாருங்கள். அந்த மாதிரி வேக வச்சிடலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா அடுத்த சைடு வந்து வேகும் பாருங்கள். எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் திருப்பி விட்டாச்சு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இந்த வந்து ரொம்ப வேலை ஒன்றும் இல்லை. இது வந்து ஈஸியான இதுதான். நல்லா வந்து அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து இப்படி எடுத்துட்டு பாருங்கள், நல்ல மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்